எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முன்னிருப்பு எப்படி டேலி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது எண் அமைப்புகளில் போயிட்டு அமைப்புகளில் அது அந்த வசூலில் மொத்த முதலீடு பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும், ஆஃப் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதை ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா நேற்று முடியும் போது என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அது இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஒரு சிலர் அப்படி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து எவ்வளோ தான் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தாலும் டெய்லி காலையில் ஒரு 10,000 15,000 ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டு டெய்லி அந்த அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட் கையில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கும் க்ளோசிங் பேலன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, வசூலில் மொத்த முதலீடு பார் ஆனில் இருந்துச்சுன்னா, அதாவது நேற்று முடிகிற இருப்பு தான் இன்றைக்கி காலையில் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு வரவு பக்கத்தில் இப்போ அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கணக்கு பூரா ஏற்றி முடித்ததுக்கப்புறம், அதாவது உங்கள்கிட்ட ஒரு 100-200 கஸ்டமர் இருக்காங்கன்னா 200 கஸ்டமர் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வரவு வச்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு மைனஸில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா -9,000 இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஒரு கணக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த கணக்கை நான் கடன் திருத்தில் போயிட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். தொகையில் 10,000 கொடுத்துருக்கேன், வட்டி 2,000 12,000 ரூபா, அதில் 1,000 ரூபா வந்து எனக்கு வந்துருச்சு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நான் 10,000 ரூபா என் கையிலேருந்து கொடுத்துருக்கேன், அதில் 1,000 ரூபா வந்துருச்சு. நான் இது வரைக்கும் முதலீடே பண்ணலை, அதனால் -9,000 அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மைனஸில் காமிக்குதோ அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ஒரு கணக்கு இருக்கிறதுனால நான் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த 2வது டேப் பற்றில் போயிட்டு மேலே முதலீடை டச் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி லைனு முதலீடு வகையில் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். செலவு வகையாக இருந்தால் அந்த பெட்ரோல் செலவு, லைன் செலவு, சாப்பாடு செலவு அந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுக்கலாம். முதலீடு வகையில் லைன் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுக்கலாம். ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பார்ட்னர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் பேர்லையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இன்றைக்கி நேற்று வரைக்கும் டேலி ஆகணும்னா நீங்கள் ஒரு பழைய தேதியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27ஆம் தேதிக்கு நான் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இங்கே வரவு பக்கத்துக்கு வரும்போதே உங்களோட இருப்பு வந்து 1,000 ரூபாய்ன்னு வந்துடும். என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 10,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க. வட்டியோடு சேர்த்து அவங்க 12,000 ரூபா கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே ஒரு 1,000 ரூபா கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்த 1,000 ரூபா உங்கள் கையில் இருக்குது, அதுதான் இருப்பு. ஸோ அந்த இருப்பு வந்துருச்சுங்க. இதே மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 200 கஸ்டமர் இருந்தாலும் மைனஸில் என்ன நம்பர் வருதோ அது ப்ளஸ் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி பற்றில் முதலீட்டில் போயிட்டு பழைய தேதியில் ஒரு என்ட்ரி போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய இருப்பு வந்து டேலி ஆகிக்கும். அப்புறம் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா முன்னிருப்புங்கிறது நேற்று முடியும் போது 1,000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி காலையிலேயே 1,000 ரூபா இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 120 ரூபா வாங்கினேன்னா 1,120 ரூபா என்கிட்ட இருப்பு இருக்கும். இப்போ இது நாளைக்கு போகும்போது நாளையுடைய முன்னிருப்பில் நாளைக்கு வந்து 1,120ன்னு வந்துடும். நாளைக்கு இருப்பும் 1,120ன்னு இருக்கும். நாளைக்கு வசூல் வரும்போது அந்த இருப்பு வந்து கூடும். யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த இருப்பு வந்து குறையும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனுங்க. இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வசூலில் மொத்த முதலீடு பார் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து டெய்லிலாம் வந்து அவங்க டெய்லி காலையில் அவங்க என்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு போவாங்களோ அதை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அங்கே முன்னிருப்புக்கு பதிலாக இங்கே ஆரம்ப இருப்பு அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் வந்துடும். இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னா அது பணத்தில் நீங்கள் ஒரு 10,000 அப்படின்னு போட்டு சமர்ப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இருப்பு 10,120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடிட் பண்ணணுன்னா நீங்கள் டச் பண்ணி அந்த வேல்யூவை நீங்கள் ஆன்லைனில் ஒரு 2,000 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க மாற்றி போடணுன்னா அதை மாற்றி போட்டுக்கலாம். போட்ட உடனே 12,120 ரூபா இருப்பு, அதில் 10,020 ரூபா கேஷு, 2,000 ரூபா ஆன்லைன் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வசூலில் மொத்த முதலீடு பார் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் ஆரம்ப இருப்பை இங்கேயே போட்டு திருத்திக்கலாம். ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் டேலி பண்ணிட்டீங்கன்னா போதும். டெய்லி இந்த மாதிரி என்ட்ரி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தாங்க முன்னிருப்பை டேலி பண்ணுறது. அந்த வசூலில் மொத்த முதலீடு பார் ஆனில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள்
என்ன பேலன்ஸோ அதை என்ட்ரி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அந்த வேல்யூ டே டு டே நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நன்றி.